அன்பு நெஞ்சங்களே, இது ஒரு கருத்து பதிவு. சோம்பேறித்தனம் எல்லா மனுஷனுக்கும், மிருகங்களுக்கு கூட சோம்பேறித்தனம் இருக்கும். ஒரு மெத்தனம் இருக்கும். ரொட்டீனாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சோம்பேறித்தனம் வரும். பசங்களுக்கு ஐயோ இதை படிக்கணுமா அப்படின்னு இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு இதை செய்யணுமா, இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா என்னன்னு இருக்கும். மாதத்தில் ஒரு நாளோ இல்லைன்னா வருஷத்தில் ஒரு 2-3 வாட்டியோ அந்த மாதிரி ஒரு மெத்தனம் இருந்தால் தப்பு கிடையாது. இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. இப்போல்லாம் டாக்டர்ஸ்க்கே டார்கெட் கொடுத்துட்றாங்க இல்லைங்களா? கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொட்டீனாக பழகி போன விஷயம். தூங்கி ஏஞ்சா எப்படி சூரியன் உதயம் ஆகுதோ, சாயங்காலம் ஆனால் எப்படி நிலவு வருதோ, அந்த மாதிரி நம்ம ரொட்டீன் வேலைகள் நாளாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம வேலைக்கு சோம்பேறித்தனப்பட்டோம் அப்படின்னாக்கா அது என்ன ஆகுனா, அந்த மெத்தனை கொஞ்சம் கொஞ்சமாக அது பழகி போச்சுன்னா வீடு கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா படிச்சுக்கிட்டே இருக்க பசங்க அப்புறம் பார்த்துக்கலாமா, இதை நாளைக்கு படிக்கலாமா, நாளைக்கு எழுதலாமா அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அவள் பார்த்திங்கன்னா அவங்கள படிப்பில் நாட்டம் குறையும், நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் இருந்ததுன்னா அது ரொட்டீன் ஆகிடும். அந்த சோம்பேறித்தனம் அதுக்கு விதையாக இருக்கும். அதனால் சோம்பேறித்தனமும் மெத்தனமும் எப்பயா ஒரு வாட்டி வர்றது போது தப்பில்லை. ஒரு நாய் கூட சோம்பல் முறிக்கும், ஒரு பூனை கூட சோம்பல் முறிக்கும். அது அந்த நிமிஷோட விட்டுட்டுக்கிட்டு நினச்சி ஓடிடும். அந்த மாதிரி தான் நாமளும் எப்போவுமே சுறுசுறுப்பாக எறும்பு மாதிரி இருக்கணும். ஏன்னா வாழ்க்கைன்றதே ஒரு ஓட்டம், குறுகிய காலகட்டம் தான். அந்த குறுகிய காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ வேகமாக ஓடுறோமோ அவ்வளோ வேகமாக ஓடி போய் அந்த 1 அப்படின்ற நம்பரை போய் தொடணும். அதாவது வாழ்க்கையை ஜெயிக்கணும். கொஞ்சம் இப்படி தயங்கி படுத்தோன்னா முயல் மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆமாம் தான் ரன்னிங் ரேஸ் ஜெயிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்போம். எப்பயாவது சோம்பேறித்தனம் வந்தோன்னா ஒரு மெத்தனை வந்தால் கொஞ்ச நேரம் போதும், அப்படி டக்குன்னு கண்ணை முழிச்சிக்கிட்டு வேகமாக வீடுன்னு போய் நம்முடைய ரொட்டீனுக்கு அதை பழக்கிப்போம். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், சிகரத்தை தொட முடியும். நன்றி, வணக்கம்.